அறுசுவை சமைப்போம் சுவைப்போம். குர்குரே பிரிந்தி வெண்டைக்காவே நிறைய பேர் லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி குர்குரே மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் விட்டு ஹெட்டும் டெய்லும் கட் பண்ணிவிட்டு ஸ்லைசஸாக அப்படியே நீட்டாக கட் பண்ணிங்க. அது வேணுன்னா ஷார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பவுலில் ஃபுல்லாக இந்த மாதிரி 1/2 kg வெண்டைக்காவை நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டர்மரிக் பவுடர், அப்புறம் பெருங்காயத்தூள், அண்ட் தென் பெப்பர் பவுடரு, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு அது நல்லா ஃபோக்ஸில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆனோடனே பவுடர்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆனோடனே பேசன் ஃப்ளாரு அண்ட் தென் ரைஸ் ஃப்ளார் இதையும் ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சமாக லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க தண்ணியை. அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் லைட்டாக ஊறட்டும். ஊறினோடனே இப்போ நம்ம ஆயிலை சுட பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த பிந்தியை ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க மசாலாவோட அந்த பிந்தியை வந்து ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மொறுன்னு ஆகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுத்திங்கன்னா நல்லா மொறுன்னு ஆகிடும். இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் நல்லா இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவை சமைப்போம் சுவைப்போம்.